நான் சத்தியமா சொல்றேன், இந்த பாபு இல்ல, வேற யாரையுமே நான் லவ் பண்ணல. கேட்கவே சந்தோஷமா இருக்க பொங்குடி. எனக்கு தோணுச்சு நீ வேற ஒருத்தனை லவ் பண்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு. ஏன்னா என்னோட லவ் ரொம்ப உண்மையானது, அது கண்டிப்பா தோக்காது. நான் இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் லவ் பண்ற பொண்ணுக்காக இதை செய்யறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அதே சமயம் ரொம்ப பெருமையாவும் இருக்கு. எல்லாருக்கும் வெளிக்காட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் இதை நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒருத்தரை லவ் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, தீபிகா உன்கிட்ட வெளியே ஏதாவது சண்டை போட்டாளா? இருக்கட்டும், வெளியே வந்து அவளை ஒரு வழி பண்ணிடுறான். அதெல்லாம் வேண்டாம் சார், அவ அவளாவே இருக்கட்டும், நாம நம்மளாவே இருப்போம். நமக்கு கெடுதல் செய்யறவங்களுக்கு கூட நம்ம நல்லதே நினைப்போம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எனக்கு உங்களை பிடிக்கும்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கு. உங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு பிடிக்குதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அதை எக்ஸ்பிளைன் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. உண்மையான லவ்ங்கிறது நமக்கே தெரியாம நமக்குள்ள வரும். அது எப்போ வரும், எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. நல்லா மழையில் நனையும் போது குளிர்ற மாதிரி அது ஒரு ஃபீலிங். அதை லவ் பண்ணி தான் உணர முடியும், விளக்கெல்லாம் சொல்ல முடியாது. வழக்கம் போல ஒரு மோதல் ஆரம்பிச்சுதான் அப்புறம் லவ் ஆச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ்லாம் அப்படிதான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். உன் கூட பேசுறது, பழகிறது, உன் பக்கத்திலே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்றேன். இந்த லைஃப் ஃபுல்லா நீ என் கூட டிராவல் பண்ணா என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. That's all. இங்க பாருங்க, டைம் ஆச்சு, எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. ஓ, எனக்கும் எப்ப ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. நம்மள ரொம்ப விரும்புறவங்கள நாமளும் விரும்புறது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் சார். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் கடவுள் என்னை இப்படியெல்லாம் சோதிச்சாரோ என்னவோ. நீங்க சொன்ன மாதிரி நம்மளை காதலிக்கிறவங்க கிட்ட நம்ம காதலிக்கிற விஷயத்த சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? நான் எப்படிலாம் உங்களை லவ் பண்றேங்கிறதுக்கு அத்தாச்சி இந்த டைரியில இருக்கு சார். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க தானே சார் அன்னைக்கு சொன்னீங்க காதலை சொல்லும்போது சிகப்பு ரோஜா கொடுக்கணும்னு. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். இது என்னோட பொக்கிஷம். இதை நீங்க
நீங்க படிக்கணுன்றதுக்காக உங்களையே நினைச்சு நான் எழுதுனது. இந்தாங்க. உண்மையிலே என்னால் இதை நம்பவே முடியல. ஏதோ கனவு மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் பூங்கொடி. தம்பி டைம் ஆச்சு, கிளம்பு கிளம்பு. பா ஓப்பா சீக்கிரம் கிளம்பு. தம்பி டைம் ஆச்சுன்னு சொல்றேன்ல, வா கிளம்பு. நான் வெளியே வந்துடுவேன் பூங்கொடி. சார், ஏய் தீபி, எவ்வளவு நேரமா நான் உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், நீ போனை எடுக்கவே மாட்டேங்கிற. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்ல. என்னெல்லாம் நடக்க கூடாதோ அது எல்லாம் நடந்துருச்சு. அந்த பொட்டிக்காடு என்னை எப்படிலாம் டீஸ் பண்ணான்னு தெரியுமா? அந்த பட்டிக்காடு அங்க வந்தாளா? ஆமா, அதுக்குதான் நானும் உன் கூட வரேன்னு சொன்னேன். நீதான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்ட. நான் தனியா போய் ரொமான்ஸா பேசுவேன், நீ கூட இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு போன. ஆமா கிரானி, அப்படிதான் நினைச்சு போனேன். ஆனா எனக்கு முன்னாடி அந்த பட்டிக்காடு வந்து நிக்கிறான். நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன்னு போட்டி போட்டுட்டு நிக்கிறான். நான் தான் அவன் உட்பின்னு சொல்றேன், நான் தான் அவ ஹனிமேங்கிறா. ஹனிமியா? ச்சே, அவ கையும் காலையும் அப்படியே தனித்தனியா பிச்சு எறிய வேண்டாம். இதை எல்லாத்தையும் விட போலீஸ் உள்ள போய் ஜீவா கிட்ட யார பார்க்க வர சொல்லட்டும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் இந்த ஜென்மத்திலேயே நான் தீபிகா முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டுட்டு அந்த பட்டிக்காடு எப்படி பல்ல இழிச்சிட்டு போனான்னு தெரியுமா? ஐயோ, இதை நினைக்கும் போது அப்படியே ச்சே. நமக்கு இவ்ளோ கேவலமா போச்சே. இதை விட உள்ள போனவன் ரொம்ப நேரமா வெளியவே வரல. எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, போகும்போது கையில ஒரு பேக கொண்டு போனா, வெளியே வரும்போது வெறும் கையோட வந்தான். என்ன கொண்டு போய் கொடுத்தா என்ன பேசினாலே தெரியலையே. வெளியே வந்தவ சொல்றா அவளுக்கும் ஜீவாவுக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆக போதான். அவ இந்த அளவுக்கு தைரியமா நம்பிக்கையா சொல்றானா, அப்படி உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்ப அதான் என் மண்டை அப்படியே குடைஞ்சிட்டு இருக்கு.
ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சொல்லுங்க மேடம். வீடியோ அனுப்பிச்சிட்டேனே. உங்க பேத்தியும் ஜீவாவும் பேசுனதை பாத்தீங்களா? ஓ, அனுப்பியாச்சா? சரி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ஓகே மேடம். என்ன கிரானி, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஜீவா கிட்ட பேசுறத வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லி ஒரு வார்டன் கிட்ட சொல்லியிருந்த. அவன் அந்த பட்டிக்காடை என் பேத்தின்னு நினைச்சு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கான். இங்க வந்து பாரு. அங்க அவ என்ன பேசினா என்ன கொடுத்தான்றது உனக்கு தெளிவா தெரியும். இங்க வா, இங்க பாரு. போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாம் போச்சு. தீபி, போச்சு. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? ஐயோ, அந்த டைரிய படிக்காமலே அந்த ஜீவாவ மேல பைத்தியமா தெரியறான். அந்த டைரிய படிச்சுட்டா அவன் அவளுக்கு அடிமையாவே ஆயிடுவான். அவன் மனச மாத்த நம்மளால முடியவே முடியாது கிரானி. இதை விட ரொம்ப நெருக்கமா இருந்த காதல பிரிச்சதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நினைச்சு நீ கன்ஃபியூஸ் ஆகாத. அந்த ஜீவா நாளைக்கு ரிலீஸ் ஆகுறான். அவன் அந்த வேலைக்காரிய பார்க்க விடாம அந்த மாயாவதி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்துடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே கிரானி. பாத்தீங்களாக்கா, அவ எவ்வளவு திமிரா நிக்கிறான்னு. நாம இப்படியே விட்டோம்னா ஜீவா அந்த அடங்கா பிடாரி கூடவே போயிடுவான். அதனால்தான் நானும் கிரானியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். என்ன பிளான்? அத நான் ஜீவா வந்த உடனே சொல்றேன். நீங்க ஆமா ஆமான்னு சொன்னா மட்டும் போதும். வர வர என்ன ரொம்ப டம்மி ஆக்கிக்கிட்டே வரீங்க. ஒரு கேள்வி கேட்க விடுறதில்ல. ஏன் என்ன பேசவே விடுறதில்ல? என்னமோ சொல்ற. சரி, ப்ளீஸ்க்கா, புரிஞ்சுக்கோங்க. ஜீவா அவ கூட போயிடுவான்னு நினைச்சு ஆண்டி வீட்ல கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் எப்படியாவது ஜீவாவோட தான் வருவேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால தான்க்கா, நீங்க ஏதாவது பேசி அது தப்பாயிடுச்சுன்னா மொத்த பிளானும் ஸ்பாயில் ஆயிடும். சோ அதனால நீங்க ஆமான்னு மட்டும் சொன்னா போதும். சும்மா வாய மூடிட்டு நில்லுன்னு சொல்லாம ஆமாவாது சொல்ல சொன்னீங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஜீவா சார் தீபிகா மேல இருக்கிற கோவத்துல அவ தான் கூட்டிட்டு போக வந்திருக்கான்னு தெரிஞ்சா போகமாட்டாரு. அது பிடிக்காம நம்ம கூட வரேன்னு கூட சொல்லுவாரு. என்னதான் இருந்தாலும் அவரோட அம்மா அப்பா அவரை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஜீவா சாரை எப்படியாவது மனசை மாத்தி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும் புள்ள. ஆமா பூவு, அதான் கரெக்ட். பிள்ள, ஜீவா சார் வந்துட்டாரு பிள்ள.
நாம கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் அண்ணன் நம்ம கூட தான் வருவான். ஜீவா, அங்க எங்க போற? வா நம்ம வீட்டுக்கு போலாம். வந்து கார்ல ஏறு. வீட்டுக்கா? அதுவும் உன் கார்லையா? ஏன் ஷேர் ஆட்டோல போலான்னு பாக்குறியா? எல்லாம் எனக்கு தெரியும். ஒழுங்கா வந்து கார்ல ஏறு. இது பாரு, நீ அந்த வீட்டை விட்டு போற வரைக்கும், இல்ல எங்க அம்மா அந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். நீ இருக்கிற வரைக்கும் அது வீடு இல்ல, சுடுகாடு. அந்த வீடு அப்படி மாறினது என்னால இல்ல, உன்னாலதான். அன்னைக்கு ஆண்டி உன்னை ஜெயில பாத்துட்டு வந்ததுல இருந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அங்கிள் ஆல்ரெடி உடம்புக்கு முடியாதவர். இப்ப நீ என் கூட வரலனா நம்ம வீடு நீ சொன்ன மாதிரி சுடுகாடு தான் ஆயிடும். ஆன்ட்டிக்கும் அங்கிள்க்கும் உடம்பு முடியாததால தான் உன்னை ரிசீவ் பண்ண கூட வரல. அண்ணி, அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னாச்சு? அது ஆமா. ஆமா ஜீவா, அம்மா அப்பா 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. என்ன சார், உங்க வீட்டுக்கு போறதுக்கு ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? முதல்ல போய் உங்க அப்பா அம்மாவை பாருங்க. ஏய், நீ ஒன்னும் ஓவர் ஆக்டிங்ல பண்ணாத. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் ஜீவா எங்க கூட தான் வருவாரு. ஏதோ நீ சொன்னதுனால தான் வந்த மாதிரி சீன்லாம் கிரியேட் பண்ணாத. கோபி, போன கொடு. The number you've dialed is not responding at the moment. Kindly try again later. ನೀವು ಕರೆ அண்ணி, சொல்லுங்க, அப்பா அம்மா எங்க இருக்காங்க? இப்பதானே ஜீவா அனன்யா சொன்னா, நீ கேக்கலையா? நான் அண்ணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் சைலண்டா இரு. அண்ணி, நீங்க சொல்லுங்க. அது ஹலோ, யாரு? அம்மா, நான் ஜீவா பேசுறேன். சொல்லுப்பா, ரிலீஸ் ஆயிட்டியா? இப்பதான் அம்மா. அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? காளஹஸ்தியில இருக்கேன்பா. உனக்காக தான்ப்பா உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், தோஷம் விலகணும்னு நானும் அப்பாவும் தான் இங்க வந்திருக்கோம். சரிம்மா, நீங்க நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. பூங்குடி, நம்ம போலாம். ஜீவா, என்ன நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அந்த பரதேசி கூட தான் போவேன்னா என்ன அர்த்தம்? என்ன விடு, உன் அண்ணி அனன்யாலாம் உன்னை ரிசீவ் பண்ண தானே வந்திருக்காங்க. எனக்கு இல்லைனாலும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டியா? அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனால தான் நான் இது வரைக்கும் அமைதியா இருக்கேன். அண்ணி, நீங்களும் இவ சொல்றதுக்குள்ள ஒத்து ஊத்துறீங்களா? இல்ல, அது இவ கூட சேர்ந்தா அவ்வளவுதான்.
அவ லெவலுக்கு உங்களையும் கொண்டு போய் நிறுத்திடுவா. உங்க எல்லாருக்கும் இப்ப நான் அவனை சொல்றேன், முதல்ல இவளை நம்ம வீட்டு விட்டு துரத்துங்க, அப்பதான் நம்ம வீடு உருப்பிடும். ஏன் இப்ப நான் உன் வீட்ல இருக்கிறதுனால உன் வீடு என்ன கெட்டு போச்சு? நீ என் வீட்டை விட்டு கிளம்புனா என் வீடு நல்லா இருக்கும். உன் கிராணி சென்னை விட்டு கிளம்புனா இந்த ஊரே நல்லா இருக்கும். தேவையில்லாம என் கிராணிய பத்திலாம் பேசிட்டு இருக்காத. நீ தேவையில்லாம என் பூங்குடியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் உன் கிராணியை பத்தி பேசக்கூடாதா? என்னது உன் பூங்குடியா? உங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் ஏன் அவளை கோத்துக்கிட்டே திரியற? இது வரைக்கும் கல்யாணம் ஆகலதான், இதுக்கு மேல எங்களுக்கு கல்யாணம் ஆகாதா? எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்.